இந்த மாநாட்டில் திரு சீமான் அவர்கள் சொன்னது இது மொழிக்கான போர், அரசியல் போர் சொன்னார். ஸோ அவரு இலவசங்களே வேண்டாம்னு சொல்றாரு, இலவசத்தை முற்றிலும் எதிர்க்கிறார். இனம் என்பது தன் நாட்டை ஆளக்கூடியவன், என் மொழி தெரிந்தவன், என் வரலாறு தெரிந்தவன் தான் நாட்டை ஆள வேண்டும், என் இனம் தான் நாட்டை ஆள வேண்டும், மற்றவர்களாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. டிவிக்கு வந்தது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்டிகேக்கு வாக்குகள்லாம் குறைஞ்சிருச்சு சொல்றாங்க, அதனால தான் என்டிகே டிவிக்கு அட்டாக் பண்ணுது அப்படிதான் பொது வழித்தளங்களில் பேசப்படுது. தமிழர்கள் அடிமையா வாழ வேண்டுமா இல்ல உரிமையோடு வாழ வேண்டுமா? தமிழர்கள் தமிழ்நாட்டில் உரிமையோடு தான் வாழ வேண்டும். கருணாநிதி என்னும் நான், ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு. வணக்கம், வாய்மை அரசியல் அறிவோம். இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சி நடத்திய திருச்சி மாநாடை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சி மாநாடு நாம் தமிழர் கட்சியை ஒரு விஸ்வரூபமாக மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அவங்களுடைய கொள்கை கூட்டத்தை பொதுவெளியில் சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய அதே கொள்கைகளை மறுபடியும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே அந்த கொள்கை பேச்சுகள் மிக சிறப்பான ஒரு கொள்கை பேச்சாக இருந்தது. புதிதாக வரக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கோ புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் தன்னுடைய கொள்கைகளை அவருடைய மனதில் பதித்திருக்கிறார் என்றுதான் நம்ம இதில் கூற வேண்டும். ஏன்னா அவருடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் சிறப்பான பேச்சு. ஒரு அண்ணா, ஒரு கலைஞர், இந்த மாதிரி ஒரு மிக பெரும் தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த நீண்ட நேர பேச்சு அவர்களுக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்கள் தான் கொள்கை பேச்சா பேசியிருக்காரு. ஜெனரலா பேசுறது வேற விஷயம், கொள்கையை பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. 1.25 மணி நேரம் தளராம பேசியிருக்கிறாரு. அது கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல குறைபாடோ ஒரு தடுமாறலோ இல்லாம அவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சு என்பதற்கு இலக்கணமாக அமர்ந்துள்ளார் திரு சீமான் அவர்கள். அவருடைய கொள்கை என்ன? முதல்ல அந்த மாநாட்டில் ஒரு 500க்கும் மேற்பட்ட தமிழ் இன தலைவர்கள், தமிழ் பண்டிதர்கள், தமிழ் புலவர்கள் இவர்களுடைய அந்த காட்சி படம் வைத்தாங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு மாநாட்டிலையும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு விஷயம். தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் போர் தியாகிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் மெனக்கெட்டு அவங்க படத்தை எல்லாத்தையும் கட் அவுட் வச்சதெல்லாம் மிக ஒரு சிறப்பான விஷயம். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து தமிழ் மக்களுக்கு அங்கே வரக்கூடிய வந்த தமிழ் மக்கள் வர முடியாம ஸோ வீடியோவில் பார்த்தவங்க, வெளியிருந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து அந்த தலைவரை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, அவங்களை பார்க்கும்போது ஒரு புத்தெழுச்சி ஏற்படுது. உண்மையிலே ஒரு புத்தெழுச்சி ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் திரு சீமான் அவர்கள் சொன்னது இது மொழிக்கான போர், அரசியல் போர் சொன்னார். ஸோ தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு, தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது என்று இந்த மாநாட்டில் சிறப்பாக பேசினார். அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சி மாற்றம் இங்கே தேவையில்லை, ஆட்சி முறையே மாற்றம் சொல்லியிருக்காரு. ஆட்சி முறையே மாற்றம், ரைட். ஆட்சி முறை மாற்றம் என்ன? ஸோ அவரு இலவசங்களே வேண்டாம்னு சொல்றாரு, இலவசத்தை முற்றிலும் எதிர்க்கிறார். அதனாலதான் ஆட்சி முறை மாற்றம் சொல்றாரு. அப்ப அந்த ஆட்சி முறை மாற்றம் என்ன கேட்கிறார் அப்படின்னா, முறையான கல்வி. ஸோ கல்வி எனக்கு வந்து முறையா கொடு, முறையான மருத்துவத்தை கொடு, முறையான வேலை வாய்ப்பை கொடு. ஸோ அவன் என்ன படிச்சிருக்கான் அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு கொடு, அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து பொருளாதார ரீதியா அவன் உயர்ந்துப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு வேண்டதை அவன் வாங்கிப்பான். நீ எதுக்கு தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இலவசத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் பணமா மாண்புமிக்க இனமா அப்படின்னு பேசுறாரு. ஓ, பணம் நமக்கு முக்கியம் இல்ல, மாண்புமிக்க இனம் தான் முக்கியம், இந்த இனத்தின் காவலன். சோ அப்ப இனம் என்பது தன் நாட்டை ஆளக்கூடியவன், என் மொழி தெரிந்தவன், என் வரலாறு தெரிந்தவன் தான் நாட்டை ஆள வேண்டும், என் இனம் தான் நாட்டை ஆள வேண்டும், மற்றவர்களாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது, ஒரு நல்ல கருத்தும். கண்டிப்பா ஒரு இனத்தை சார்ந்தவங்க தான் அந்த நாட்டை ஆளணும். அது என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அப்படிதான் இருக்குது. ஸோ அது தமிழ்நாட்டிலையும் இருந்தா சிறப்பா இருக்கும். மற்றும் இல்லாம ஸோ தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேற்பட்டு இப்போ கடன் இருக்குது, தமிழ்நாட்டு அரசுக்கு கடன் இருக்குது. அப்ப இந்த கடன் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த கடன் தலையில் போய் சமக்குது. ஸோ செம்மையா போய் இருக்குது. அப்ப தனியார் கல்வி, தனியார் முதலாளிகள், தனியார் மருத்துவம், இது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு. ஏன் அரசால கொடுக்க முடியாதா? ஒரு அரசாங்கத்தை விட ஒரு தனியார் முதலாளி பெரிய அளவுல கல்வியை கொடுத்துட முடியுமா, இல்ல பெரிய அளவுல மருத்துவத்தை கொடுத்துட முடியுமா? அவர் கேள்வி நியாயமானது தானே. அரசால் முடியாது, தனியாரால் முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு அதை சொல்லியிருக்காரு, மிக சிறப்பான தீர்வு சொல்லியிருக்காரு. அப்ப ஆட்சி முறையே மாற்றம் சொல்றார், ஆட்சி முறையே மாற்றம் சொல்றார். அப்ப ஆட்சி முறை மாற்றம் என்ன? உங்களுக்கு எனக்கு தேவையான கல்வியை, சிறப்பான கல்வி கொடுக்கணும், அதுக்கேற்ற வேலை வாய்ப்பை கொடுக்கணும்,
அதுக்கேற்ற மருத்துவத்தை இலவச மருத்துவம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே ஆட்சி முறை மாற்றம் வந்துடும்ல. ஸோ அந்தந்த ஊரில் ஏன் சொந்த ஒன்றும் கிடையாது. ஈரோட்டில் இருக்கானா ஈரோட்டில் அங்கே என்ன வேலை, அவனுக்கு அங்கேயே அரசு வேலை. ஆடு மாடு மேய்க்கிறானா அங்கேயே அரசு வேலை. இல்லைன்னா ஒரு கடை வச்சிருக்காங்களா அதுக்கே, பால் பண்ணை வச்சிருக்காங்களா அதுக்கே அரசு வேலை. விவசாயம் அரசு வேலை. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர, தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர. ரைட். தமிழர்கள் அடிமையாக வாழ வேண்டுமா இல்லை உரிமையோடு வாழ வேண்டுமா அப்படின்னு. தமிழர்கள் தமிழ்நாட்டில் உரிமையோடு தான் வாழ வேண்டும், அடிமையாக வாழக்கூடாதுன்ற மிக சிறப்பாக திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்த மாநாட்டில். ஸோ சீமான் ஒரு எளிய மக்களுக்கான தலைவரா வந்து நிற்கிறாரு. தமிழா திராவிடமா, பெரியாரா பிரபாகரனா, இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை முன்னிறுத்துறாரு. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற MP தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை பெற்று அவர் மாநில கட்சியா தன்னுடைய நாம் தமிழ் கட்சியை நிறைவேற்றினார். இப்போ அதுக்கடுத்து வந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஓட்டு வங்கி சரியும் என்று அனைத்து ஆர்வலர்களாலும் கூறப்பட்டது. இந்த சரிவு என்பது தற்போது நடைபெற்ற இந்த திருச்சி மாநாட்டு மூலிமா மீண்டும் நிரூபிச்சிருக்கார். நான் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை, நான் எந்த விதமானும் எங்களோட கட்சி வலுவிழக்கவில்லை அப்படின்றத திரு சீமான் அவர்கள் நிரூபணம் செஞ்சிருக்கிறார். திரு சீமான் அவர்கள் தன்னுடைய இதே பாய்ச்சல் புலி பாய்ச்சலில் அவர் மீண்டும் நடையிட்டு சென்றால் கண்டிப்பா அவர் வரக்கூடிய தேர்தலில் அவர் 10% தாண்டி அவர் கண்டிப்பா ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவார். கண்டிப்பா காரைக்குடியில் அவர் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவு அவங்களுடைய கொள்கைகள் மிக சிறப்பாக உள்ளது, மிக சிறப்பான கொள்கை விளக்கங்கள் சிறப்பாக உள்ளது. இப்படி இருக்கிற நிலைமையில இப்போ அவங்களுடைய டார்கெட் எல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு டிவிகே பக்கம் இருக்குது. அப்போ வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய இலக்கு தமிழக ஆட்சி, தமிழகத்து ஆட்சி முறை மாற்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கோடு செயல்படும் போது நீங்க தேவையில்லாம எதுக்கு டிவிகே பக்கம் நீங்க அட்டாக் பண்றீங்க? ஏன்னா அவங்க உங்களை எந்த பெருசா பெரிய அளவில் யாரும் அட்டாக் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிவிகே விசஸ் டிஎம்கே சொல்றாங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள் பேசுறது எல்லாருமே NTK விசஸ் டிவிகேவா தான் இருக்கு. அப்போ இப்போ பொது வழியில் என்ன பேசப்படுது, வரக்கூடிய தேர்தலில் ADMK விசஸ் DMK விசஸ் ADMK தான் பேசப்படுது. அடுத்து நீங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எப்படின்னா உங்களுக்கு அடுத்து 3ஆம் இடத்தை யார் பிடிப்பது என்றுதான் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. NTKவா டிவிகேவா, NTK இருக்கிற இடத்தை விடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் டிவிகே அட்டாக் பண்ணுது. டிவிகே வந்தது மூலியமா பாத்தீங்கன்னா NTKக்கு வாக்குகள் குறைஞ்சிருச்சு சொல்றாங்க. அதனால தான் NTK டிவிகேவை அட்டாக் பண்ணுது. அப்படிதான் பொதுவெளி தளங்களை பேசப்படுது. ஆனா இதை என்னுடைய பொதுவான கருத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை அதே விஸ்வரூபம் கொண்டு புலி பாய்ச்சலில் நீங்கள் சென்றால், உங்களுடைய இலக்கு ஆட்சி முறை மாற்றம் என்றால் நீங்கள் தொட வேண்டியது திமுக அதிமுகவை தான். இதே புலிப்பாய்ச்சல் நீங்கள் சென்றால் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக உங்களுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெறும். நன்றி, வணக்கம்.